வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தமிழ் அகன் தமிழ் அமானுஷ்யம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் 11வது எபிசோடா என்ன திகில் சம்பவம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம்னா, வேலைக்கு சென்று இரவில் தனியாக சைக்கிளில் வந்தவருக்கு நடந்த அமானுஷ்ய திகில் சம்பவம் தாங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். நாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை அழுத்தி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். உறவுகளே, இந்த சம்பவத்தை நம்மள்கிட்ட பகிர்ந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, முருகன் என்கின்ற நண்பர் தாங்க நம்மள்கிட்ட பகிர்ந்தார். இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2000 காலகட்டத்தில் நடந்ததாக நம்மள்கிட்ட சொல்லியிருக்காருங்க. அவருடைய ஊரை தெரிவிக்க வேணாங்கிற மாதிரி நம்மள்கிட்ட சொல்லியிருந்தார். அதனால் நம்ம ஊரை பற்றி எதுவுமே நம்ம தெரிவிக்கலை. இந்த சம்பவம் யாருக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முருகனுக்கு தாங்க நடக்குது. இந்த சம்பவம் நடக்கும் பொழுது முருகனுக்கு வயது 30 ஆகுதுங்க. முருகனை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அம்மா இருக்காங்க, அப்பா இல்லை. ஒரு முருகனுக்கு ஒரு 5 வயது இருக்கும்போது அவங்க அப்பா இறந்து போயிட்டாருங்க. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா தான் வளர்த்தது போகிறது, கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க, கல்யாணமும் பண்ணி வச்சுருக்காங்க. முருகன் பார்த்தீங்கன்னா என்ன வேலைக்கு போவார்னு பார்த்தீங்கன்னா, எந்த வேலைக்குனாலும் போயிடுவார். அதாவது தினக்கூலிக்கு தான் போவார். எந்த வேலையாக இருந்தாலும், சென்ட்ரிங் வேலை, விவசாய வேலை, புத்தனார் வேலை, எந்த வேலையாக இருந்தாலுமே கிளம்பி போயிடுவார். எவ்வளோ தூரமாக இருந்தாலும் போயிடுவார். அவர்கிட்ட சைக்கிள் மட்டும்தாங்க இருந்திருக்கு. அவர்கிட்ட பைக்கோ வேறு வண்டி அந்த மாதிரிலாம் இல்லை, சைக்கிள் மட்டும்தான் அவர்கிட்ட இருக்குது. அந்த சைக்கிளில் தான் எவ்வளோ தூரம் வேலை இருந்தாலுமே அந்த ஊரில் போயிட்டு வேலை பார்த்துட்டு திரும்பி வர்றதை அவருடைய வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்காரு. அன்னைக்கு வழக்கம் போல் வேலைக்கு போயிட்டு அவர் ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊரில் போயிட்டு வேலை பார்த்துருக்காரு. வேலை பார்த்துட்டு மாலை பொழுதுல வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவர் சம்பளம் வாங்கிட்டு வரும்போது மணி 6 மணி ஆகுதுங்க. 6 மணி ஆனோன்னே அந்த ஊர் கடத்தெருவுக்கே தின்பண்டங்கள் வாங்கிட்டு இருக்கும்போது பூவு அதெல்லாம் வாங்குறாரு. கொஞ்சம் அப்படியே மழை கொஞ்சம் நல்லா இருட்டிக்கிட்டு வர மாதிரி இருக்குது. மேகமூட்டமெல்லாம் நல்லா மழை பெய்கிற மாதிரி இருக்குது, மழை இருட்டிக்கிட்டு வர மாதிரி இருக்குது. ஒரு முருகன் என்ன நினச்சிட்ருக்காரு, நம்ம மழை வரத்துக்கு முன்னாடி நம்ம ஊருக்கு போயிடணும். அவர் போகிற சொந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வழி ரொம்ப மோசமாக இருக்கும். மோசமாக இருக்குன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் ரோடு, ஒரு பக்கம் ஃபுல்லாக ஆறு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வயல், தோப்பு அந்த மாதிரி தான் இருக்கிறதுனால போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சுடுகாடு 2 தாண்டி போகிறதுனால ரொம்ப அவருக்கு கொஞ்சம் மனசில் கொஞ்சம் பயம் இருக்கும். அதனால தான் கொஞ்சம் நேரத்தோடு நம்ம போயிடலாங்கிற மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. மழை அப்படியே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அப்படியே இருட்டிக்கிட்டு வருது. மேகமூட்டமெல்லாம் நல்லா இருட்டிக்கிட்டு வருது. சீக்கிரம் நம்ம ஜாமான் வாங்கிட்டு கிளம்பிடலாம்ங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தின்பண்டங்கள், பூ எல்லாமே வாங்கி அவருடைய சாப்பாடு எப்பொழுதுமே எடுத்துகிட்டு போயிடுவாங்கனால அந்த ஒரு கூடை வச்சுருப்பாரு. அந்த கூடையில் சாப்பாடு கூடையில் அந்த வாங்கின பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு சைக்கிளை எடுத்துகிட்டு மிதிக்க ஆரம்பிச்சிருக்காரு. கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பார். மழை லைட்டாக தூர ஆரம்பிச்சோன்னே என்னடா இவ்வளோ லைட்டாக பெய்யுது, நம்ம போயிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நல்லா சடன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. போகிற வழியிலேயே டக்குன்னு ஒரு கடையில் போயிட்டு நின்றுக்கிட்டு மழை விட்டோன்னு போகலாம்ங்கிற மாதிரி போயிட்டு அந்த கடையில் போய் நின்றுக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நேரமாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, விடவே இல்லை. சரியான மழை, நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு, விடவே இல்லை. அவர் மனசில் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம நேரத்தோடு போனாவே நம்ம போகிற வழியில் அவ்வளோ பயம் இல்லாமல் போக முடியாது, நம்ம எப்படி போகிறது அன்ட்டு மனசில் அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது மழை விடவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் நல்ல சரியான மழை. 3 மணி நேரம் பெஞ்சோன்னா மணியை பார்க்குறாரு. மணி 10 ஆகுதுங்க. அந்த கடையில் மணியை பார்க்குறாரு. மணி 10. இதுக்கப்புறம் சரி நம்ம கிராமத்து பக்கம் யாராவது வராங்களான்ட்டு அப்படியே சுற்றி பார்க்குறாரு. யாருமே வரல. சரி நம்ம எப்படியாவது போயிடுவோம் சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்புறாருங்க. அந்த கடத்தெருவெல்லாம் தாண்டி தான் அந்த அவங்க ஊர் போகிற ரோட்டுக்கு போகணும். அந்த ரோட்டில் போகிறாருங்க. சரியான இருட்டு. அப்போ இந்த மழை அந்த 3 மணி நேரம் நல்லா பெஞ்சதுனால பார்த்தீங்கன்னா மின்சாரம்லாம் துண்டிக்கப்பட்டிருக்கு. அதனால நல்ல இருட்டாக இருக்குது. அப்படியே இப்படி கம்மியான அந்த வெளிச்சத்தில், ரொம்ப கம்மியாக இருக்குது வெளிச்சத்தில் அப்படியே சரி நம்ம எப்படியாவது பயம் இல்லாமல் போயிடலான்னு சொல்லிட்டு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அவங்க அப்பா ஒரு 5 வயசு இருக்கும் போதே இறந்துருக்காருன்னு சொன்னாங்க. அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவரம் தெரிஞ்சதுலேருந்து ஒரு நல்லதாக இருக்கும் கெட்டதாக இருக்கட்டும் அவங்க அப்பாவை ஒரு மனசில் நினச்சிக்கிட்டு ஒரு தைரியப்படுத்திக்கிட்டு தான் போவாராம்மா.
அப்படி போகும்போது அந்த இருட்டிலையும் அதே மாதிரி அவங்க அப்பாவை நினச்சிட்டு அப்படியே போயிட்டுருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மழை அப்படியே இருட்டிக்கிட்டு வர மாதிரி இருக்குது. மின்னல்லாம் பளிச்சு பளிச்சுன்னு நல்லா வெளிச்சத்தோடு பயங்கரமாக அடிக்குது. இவருக்கு ரொம்ப பயம், எப்போ அந்த ரோட்டில் போகிறோம் அங்கிற மாதிரி அந்த பயத்திலே அப்படியே சைக்கிளை மிதிச்சுட்டு போயிட்டுருக்காருங்க. மிதிச்சுட்டு போகும்போது அவர் கிராஸ் பண்ண வேண்டியது 2 சுடுகாடு. அந்த 2 சுடுகாடு தான் ரொம்ப பயம் இருக்குது. சரி போயிட்டுருக்காரு. போயிட்டுருக்கும்பொழுது ஃபஸ்ட்டு சுடுகாடு வந்துடுது. அதை திரும்பி கூட பார்க்காம அப்படியே போயிட்டே இருக்கார். போயிட்டுருக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டாச்சு. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னே இன்னொரு சுடுகாடு வருது. அதையும் தாண்டி போயிட்டாருங்க. அப்போ தாங்க அவருக்கு கொஞ்சம் மனசில் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. சரி நிம்மதியாக இருந்தாலுமே அந்த இருட்டில் எப்படா நம்ம டக்குன்னு போகிறதுன்னு சொல்லிவிட்டு அந்த யோசனையிலேயே சைக்கிளில் நல்லா மிதிச்சுட்டு போயிட்டுருக்காருங்க. மழை வேறு இருட்டிக்கிட்டு வர்ற மாதிரி இருக்குது. நல்ல மின்னல்லாம் பளிச்சுன்னு அடிக்குது. அந்த ஒரு போகிற ரோட்டில் வந்து பளிச்சுன்னு அடிச்சிட்ருக்கனால அந்த வெளிச்சத்துலேயே அப்படியே போயிட்டுருக்கும்போது கொஞ்சம் தூரத்தில் போனோன்னே அவர் சாப்பாட்டு கூடையில் வச்சுருந்தா தின்பண்டங்க வந்து டக்குன்னு கீழே விழுந்து யாரோ எடுத்து தூக்கி போடுற மாதிரி இருக்குது அவருக்கு. ஐயோ என்னடா தின்பண்டம், நம்ம பூவு அந்த தின்பண்டங்கள்லாம் என்னடா கீழே விழுவுதுன்னு நினச்சிட்டு சைக்கிள் நிப்பாட்டிட்டு ஓடி போய் அதை எடுத்து மறுபடியும் அவருடைய சாப்பாடு கூடையில் வச்சுக்கிட்டு மறுபடியும் சைக்கிளை மிதிக்கிறாருங்க. சைக்கிளை மிதிச்சுன்னு அந்த சம்பவம் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு பெரிய ஆலமரம் ஒன்று இருக்குது. சரியான பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்தை கிராஸ் பண்ணும்போது தாங்க இந்த மாதிரி நடக்குது. டக்குன்னு எடுத்து அதை பேக்கில் வச்சுக்கிட்டு மறுபடியும் சைக்கிளை மிதிக்கிறாரு. அந்த ஆலமரத்தை கிராஸ் பண்ணுறதுக்குள்ளே டக்குன்னு யாரோ சைக்கிளை பிடிச்சி வெடுக்குன்னு இழுக்கிற மாதிரி இருந்திருக்கு. இழுக்கிற மாதிரி இருந்தோன்னா இவர் நிலைத்தடு மாதிரி கீழே விழுவ பார்த்துருக்காரு. டக்குன்னு சுதாரிச்சு டக்குன்னு காலை ஊனிட்டு நின்றுட்டாருங்க. என்னடா நம்ம பொட்டியை வந்துட்டுருக்கோம், டக்குன்னு யாரை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு மறுபடியும் சைக்கிளை ஏறி மிதிக்கிறாரு. அவரால் சைக்கிளை மிதிக்கவே முடியல. என்ன தான் மிதித்தாலுமே அங்கேயே தான் நிற்கிற மாதிரி இருக்குது. அவரால் சைக்கிளே மிதிக்க முடியல. நல்லா மல்லு கட்டி மிதிக்கிறாரு. ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரியே இருக்குது. அவருக்கு அந்த சைக்கிளை பிடிச்சி யாரோ இழுக்கிற மாதிரியே இருக்குது. ரொம்ப ஸ்லோவாக மிதிச்சுட்டு போயிட்டுருக்காரு. அவருக்கு வந்து ஒரு மாதிரியான வாடை வேறு அடிக்குது. ரத்த வாடை அடிக்கிற மாதிரி இருக்குது. என்னடா இந்த மாதிரி வாடெல்லாம் அடிக்குதே, சரி மழை பெஞ்சதுனால தான் இந்த மாதிரிலாம் வாடை அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு மல்லு கட்டி மிதிக்கிறாரு. நம்ம சைக்கிளில் ஏதோ பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளை நல்லா மிதிக்கிறாரு. அவரால் மிதிச்சுட்டு போக முடியல. பழைய மாதிரி மிதிச்சுட்டு போக முடியல. அப்படியே மிதிச்சுட்டு போயிட்டுருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இப்படி கால்லாம் ரொம்ப அசந்து போயிட்டுருக்கும்போது தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. அந்த மின்னல் வெளிச்சத்தில் அந்த உருவம் டக்குன்னு தெரியுதுங்க. சரி நம்ம எய்த்த மாதிரி யாரோ நிற்கிறாங்க, அவங்கள்ட்ட ஹெல்ப் பண்ணிவிட்டு அவங்க பின்னாடியே போயிடலாம், துணைக்கு போயிடலாம், நம்மளுக்கு வந்து அந்த ஒரு பயம் இல்லாமல் இருக்கும் ஆன்னு சொல்லிட்டு சைக்கிளை வேகமாக மிதிக்க பார்க்குறாரு. சுத்தமாக அவரால் சைக்கிளை மிதிக்க முடியல. ரொம்ப டைட்டாக பிடிச்ச மாதிரி இருக்குது, மிதிக்க முடியல. எப்படியோ மல்லு கட்டி அப்படியே மிதிச்சுட்டு போயிட்டுருக்காரு. அந்த உருவம் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ட நெருங்க அந்த பக்கத்தில் ஆறு இருக்குது பார்த்தீங்களா, ஆற்றுல அப்படியே இறங்கணுன்னு இது என்னடா நம்மளுக்கு பெரிய இதாக இருக்குது, இந்த வழியில் வந்து நம்ம இந்த நேரத்தில் வந்து மாட்டிக்கிட்டோமே, இப்போ நம்ம துணைக்குன்னு ஒரு ஆள் வந்தவங்க வந்து யாரோ டக்குன்னு மறைஞ்சு போகிறாங்களேன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப பயம். அப்படியே விறுவிறுத்து நிற்கிறாரு. கைகாலெலாம் நடுக்குது அவருக்கு. என்னடா பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே மிதிச்சுட்டு போயிட்டுருக்கும்போது ஒரு கட்டத்தில் அவரால் காலெலாம் ரொம்ப அசந்து போனதுனால இதுக்கப்புறம் நம்மளால் மிதிக்க முடியாதா, என்னடா பண்ணுறது, நம்ம சைக்கிளை போட்டுட்டு ஓடிடுவோமா, இல்லை என்னடா பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டு சைக்கிளை விட்டு இறங்கி தள்ளிட்டு போகிறாருங்க. தள்ளும் பொழுதும் அதே மாதிரி தான் இருக்குது. யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு. நான் சைக்கிளை வந்து தள்ள முடியாமல் அப்படியே மெதுவாக அப்படியே தள்ளிக்கிட்டு போயிட்டுருக்காருங்க. தள்ளிக்கிட்டு போயிட்டுருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிர் திசையில் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளையான ஒரு உருவம் அவரை நோக்கி வந்துகிட்டு இருக்குங்க. வெள்ளையாக நோக்கினா ரொம்ப இவருக்கு பயம். என்னடா அது ஒரு கருப்பான உருவம் அந்த ஆற்றுக்குள்ளே இறங்கி போகுது, எய்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை உருவம் போகுதுன்னு சொல்லிட்டு அதை இது பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. மின்னல் வெளிச்சம் பளிச்சுன்னு அடிக்குது. அந்த உருவம் நல்லா தெரியுது. அந்த ஒயிட்டாக இருக்கிற அந்த வெள்ளையான உருவம் வந்து அவருக்கு தெரியுது. ரொம்ப தூரத்தில் தெரியும். மறுபடியும் அப்படியே தள்ளிக்கிட்டே போகும்போது இந்த பக்கத்தில் அந்த ஆற்று ஓரம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த பெண் வந்து அவர் போகிற திசையிலேயே பின்னாடியே அப்படியே வந்துக்கிட்டு இருக்காரு. அதாவது அடுத்த கரையில் அவர் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கு. அந்த பின்னாடியே வந்தோடனே மல்லிப்பூ வாசம், அதாவது வந்து பூ வாசம்லாம் அவ்வளோ வாசனை வந்து பயங்கரமாக அடிக்குது. இது என்னடா அது இப்போல்லாம் நம்மளுக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே சைக்கிளை மெதுவாக தள்ளிட்டு போயிட்டுருக்காருங்க. தள்ளிட்டு போய்க்கும்போது அந்த பக்கத்தில் அடுத்த கரையில் உள்ள அந்த பெண்ணோட உருவம் அவரை நோக்கி வர மாதிரியே இருக்குது. என்னடா இப்போ உருவம் வருது, இங்கே ஒன்று வருது, நம்மளுக்கு என்னடா பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டு அவங்க அப்பாவை மனசில் நினச்சிக்கிட்டு அவங்க சாமியால் நினச்சிக்கிட்டு அப்படியே சைக்கிளை தள்ளிட்டு போகிறாருங்க. சைக்கிளை போகும்போது அந்த வெள்ளையான உருவம் ரொம்ப கிட்டக்க வந்தோன்னே நல்ல மின்னல் வெளிச்சத்தில் டக்குன்னு அடிக்குது. ஒரு நல்ல ஒரு மாதிரி ஒரு மனுஷன் அங்கே வந்துட்டுருக்காருங்க. அப்போ தாங்க அவருக்கு மனசில் கொஞ்சம் நிம்மதி கிடச்சிருக்கு.
சரி நம்மள மாதிரி ஒரு ஆள் தான் அங்கேருந்து வர்றாரு, அவர்கிட்ட கொஞ்சம் துணை கேட்டு நம்ம எப்படியாவது அவரை நம்ம துணைக்கு அழைச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அவர் கிட்ட நெருங்குறாருங்க. நெருங்கும் போது பார்க்குறாருங்க, முண்டாஸ் கட்டியிருக்காரு, ஒரு வெள்ளை வேட்டி, இன்னொரு வேட்டியை வந்து மேலே போத்தியிருக்காரு. ஆனால் முகம் வந்து சரியாக தெரியல. ஐயா பக்கத்தில் வர்றாரு. தம்பி இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்டதுக்கு, இல்லைங்க நான் வந்து நல்லா தான் சைக்கிள் வந்தேன், திடீர்னு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னால் தள்ள முடியல, ஓவர் டைட்டாக இருக்குன்னொன்னே ரொம்ப அதட்டுற பாணியில் அதட்டி பேசுகிற மாதிரி அதட்டி பேசி அந்த கூடையில் இருக்கிற தின்பண்டத்தை தூக்கி வெளியே வீசுன்னுருக்கார். வெளியே வீசணுன்னா இவர் வந்து ஒன்றும் புரியல. யார் முருகன் வந்து மறுபேச்சு பேசாமல் மல்லிப்பூவையும் அந்த தின்பண்டங்கன்னு தூக்கி வீசுறாருங்க. வீசினோன்னே ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவத்தை பார்க்குறாருங்க. அந்த தின்பண்டம் வந்து அப்படியே ஆகாயத்தில் அப்படியே பறந்து போய் டக்குன்னு அப்படியே ஒரு இடத்துல மறைஞ்சோன்னே இந்த மாதிரி கீழே விழுந்ததை எதுக்கு நீ எடுக்கிறன்னு சொல்லிட்டு ரொம்ப அதட்டி பேசுகிற மாதிரி அந்த ஐயா பேசியிருக்காரு. பேசினோன்னே, இல்லைங்க கீழே விழுந்துச்சு, நான் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு வரதுனால அதை எடுத்து நான் மறுபடியும் கூடையில் வச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு. அதனால அவருக்கு முருகனுக்கு வந்து ரொம்ப பயம், அப்படியே இதயமெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப ஒரு மாதிரி பயத்தில் இருக்கார், ரொம்ப விறுவிறுத்து பயத்தில் இருக்கனால அந்த ஐயா சொல்கிறாரு, பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதட்டுற மாதிரி பேசுகிறாருங்க. பேசிட்டு ரொம்ப நேரமாக நான் வந்துங்க இது மாதிரி தள்ளிட்டு வரேன், என்னால் தள்ள முடியல, என்னை வந்து எங்கள் ஊர் வரைக்கும் விட்டுட்டு வாங்க, துணைக்கு விட்டுட்டு வாங்கன்னு சொன்னோன்னே, சரி வா நான் வந்து உன்னை ஊரில் வந்து துணைக்கு வந்து விட்டுட்டு வரேன்னு சொன்னோன்னே முருகன் வந்து கேட்டிருக்காரு, நீங்கள் என்ன ஊர் ஐயான்னு கேட்டோன்னா, உங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர் தான் ஆன்னு சொல்லியிருக்காரு. உங்கள் ஊருக்கும் பக்கத்து ஊர் தான் சொன்னதுமே சரி அந்த ஐயா சொல்கிறாரு, வா போகலான்னொன்னே சைக்கிளை எடுக்கிறாங்க. நல்லா ஃப்ரீ ஆகிடுச்சிங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. டக்குன்னு சைக்கிளை ஓட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஐயா பின்னாடி உட்காந்துருக்காரு. ஒரு சைக்கிள் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. பின்னாடி ஒரு ஆள் உட்காந்துருக்கிற மாதிரியே தெரியல, ஆனால் பேச்சு கொடுத்துட்டு போயிட்டுருக்காங்க. பேச்சு கொடுத்துட்டு போயிட்டுருக்கும்போது மனசில் ஒரு முருகனுக்கு வந்து ஒரு மனசில் வந்து ஒரு சந்தேகம் அவருக்கு எழும்புதுங்க. என்னான்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஊர் பேரே சொல்லலை, ஊர் வரையும் தான் என்னை வந்து விட்டுட்டு வாங்கங்கிற மாதிரி நான் சொன்னோம். ஆனால் இவர் வந்து உங்கள் ஊருக்கு பக்கத்தில் தான் நான் இருக்கேன் ஆன்னு சொல்கிறாரு. இவர் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஆளாக இருப்பாரா, இல்லை நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி நம்மளை வந்து பார்த்துருப்பாரா, இல்லை பக்கத்து ஊராக இருப்பாரா அன்ட்டு பல கேள்விகள் அவர் மனசில் அப்படியே ஓடிட்டுருக்கு. சைக்கிளை மிதிக்க ஆரம்பிக்கிறாருங்க. சைக்கிளை மிதிக்க ஆரம்பிக்கும் போது அந்த இன்னொரு பெண்ணு வந்து எப்படின்னா ஆற்றுக்கு அந்தாண்ட இவரை நோக்கி வர மாதிரி ஒரு பெண்ணு உருவம் வந்து பார்த்தீங்களா, அந்த உருவம் பார்த்தீங்கன்னா இவர் அந்த ஐயாவை பார்த்தோன்னே, அந்த அவர் கூட இருக்கிற ஐயாவை பார்த்தோன்னே அது வந்து அப்படியே மறைஞ்சு போயிடுச்சுங்க, கிட்டக்க வரல, அதோட நின்றுடுச்சுங்க. நீ எதுக்கும் பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன், நீ பட்டிக்க சன்னு போக வேண்டியதான், உங்கள் வீட்டில் போயிட்டு நான் விட்டுட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லணுன்னே இவர் முருகனுக்கும் கொஞ்சம் மனசு கொஞ்சம் திருப்தி ஆயிடுச்சு, பயம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க. இருந்தாலும் பயமாக இருக்குதான். சைக்கிள் நல்லா மின்னல் வேகத்தில் போகிற மாதிரி போயிட்டுருக்கு, நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கும்போது அவர் ஊரை நெருங்கிட்டாருங்க. ஊர் நெருங்கும் போது அந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெஃப்ட் சைடில் திரும்புகிற மாதிரி அவங்க தெருவுக்கு போகணும். உடனே அந்த முக்கிலே நிப்பாட்ட சொல்லிட்டாரு அந்த ஐயா. இங்கேயே நிப்பாட்டு ஆன்னு சொன்னோன்னே டக்குன்னு அவர் நிப்பாட்டியிருக்காரு. நிப்பாட்டினோன்னே, சரிப்பா நீ பார்த்து போ, இந்த மாதிரிலாம் நீ தனியாலாம் போவாத, கொஞ்சம் எங்கே போயிட்டு வந்தாலுமே நேரத்தோட வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காருங்க. அவரும் முருகனும் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் எடுத்துகிட்டு போயிருக்காரு. டக்குன்னு திரும்பி பார்த்துருக்காரு, அந்த ஐயா வாங்க காணும். சரி அவர் அம்மா தாண்டி தானே போகிறேன்னு சொன்னார். அவர் நேரம் சரி போயிருப்பாருன்னு சொல்லிட்டு இவர் நேராக வீட்டுக்கு போயிருக்காருங்க. வீட்டுக்கு போனோன்னே மணியை பார்க்குறாங்க. மணியை வந்து பார்த்தீங்கன்னா 11:30 மணி ஆகுதுங்க. 11:30 மணி ஆனோன்னே அவருடைய மனைவியும் அம்மாவும் கேட்குறாங்க, இவ்வளோ நேரம் எங்கடா போனேன், என்ன பண்ணுன்னா, மழை வேறு இவ்வளோ பயங்கரமாக பெஞ்சிச்சு, கரண்ட்டு போனது வந்து இன்னும் வரவே இல்லை, நீ எங்கடா இவ்வளோ நேரம் இருந்தான்னு கேட்டதுக்கு நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்லியிருக்காருங்க. அவங்க அம்மாவை திட்டியிருக்காங்க, ஏன்டா கீழே விழுந்த பொருளை அந்த டைமில் அந்த ரூட்டில் வந்து நீ கொஞ்சம் நேரத்தோட கொஞ்சம் மோசமான வழி, நேரம் ஆகி வந்திருக்க, அந்த தின்பண்டம் விழுந்துச்சுன்னா அங்கேயே போட்டுட்டு நீ வர வேண்டியதான்டா, நீ தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை இழுத்துக்கிட்டு வந்துட்டுருக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முருகனை திட்டிட்டு, அப்புறம் எப்படா வந்த என்னான்னு கேட்டதுக்கு உடனே இந்த ஒரு பக்கத்து ஊர் ஐயா ஒருத்தவர் வந்தார், பேர்லாம் என்கிட்ட சொல்ல, நான் உங்கள் ஊர் பக்கம்தான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து துணைக்கு வந்து விட்டுட்டு அவர் போயிட்டாருமான்னோன்னா, சரி நீ அங்கேருந்து வந்ததில் ஏதாவது பயந்து இருப்போ, பின்னாடி ஏதாவது காற்று கருப்போ ஏதாவது வந்திருக்கும். அந்த கிராமத்தில் அவங்க முருகனோட கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வயதான அம்மா வந்து குறி சொல்லுவாங்களாம். அதாவது வந்து அவங்க உடம்புல சாமி இறங்கி வந்து குறி சொல்லுவாங்கன்னா அவங்கள்ட்ட போகலாங்கிற மாதிரி அவங்க அம்மா, அதாவது முருகனோட அம்மா வந்து முருகன்கிட்ட சொல்லியிருக்காங்க, எதுவும் பயப்படாத, நம்ம நாளைக்கு போயிட்டு துண்ணூறு போட்டோம்னா உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அது சரியாயிரும், நீ எதுவும் பயப்படாத அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து அந்த பையனுக்கு வந்து தைரியப்படுத்திட்டு போயிட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க. காலையில் ஏந்திரிக்கிறாங்க. முருகனால் ஏந்திரிக்க முடியல, நல்லா உடம்புலாம் செம்ம ஜுரம்.
ஜுரம் நெருப்பாக கொதிக்குது. உடனே சரி அவங்க அம்மாவுக்கு புரிஞ்சு போயிடுச்சு, ஏதோ பயந்து தான் இருக்கான், நைட்டு வந்து இந்த மாதிரிலாம் சம்பவம்லாம் நடந்திருக்கு, அதனால் ஏதோ பயந்து தான் இருக்கான்னு சொல்லிட்டு குறி சொல்கிற அம்மா கிட்ட அழைச்சிட்டு போயிருக்காங்க. அழைச்சிட்டு போயிட்டு இது மாதிரிமா நைட்டு ஏதோ பார்த்து பயந்துருக்கான் அப்படின்னு சொன்னோன்னா அந்த அம்மா வந்து குறி சொல்லும் போது சாமி வந்து இறங்கி எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சு. நீ வந்து லேட்டாக வந்து உன்னோட தின்பண்டம் பூவெல்லாம் கீழே விழுந்துச்சு, நீ அதை வந்து அப்படியே விட்டுட்டு வந்திருந்தா உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அதை மறுபடியும் எடுத்து இருக்கும்போது தான் உனக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. உன்னை வந்து 2 துஷ்ட ஆவி தொட வந்திருக்கு. ஒன்று வந்து தின்பண்டம் எடுத்துக்கிட்டு அது போயிடுச்சு, இன்னொரு ஆவி உன்னை தொட வந்திருக்கு. உன் கூட வந்தது யாருன்னு தெரியுமா? அந்த ஐயா வந்ததுனால தான் நீ வந்து தப்பிச்ச. கூட வந்த ஐயா யாருன்னு தெரியுமான்னு கேட்டு, இல்லைங்க எனக்கு தெரியல, ஆனால் வந்து அவர் வந்து என்கிட்ட ரொம்ப நாள் என்கிட்ட பழகின மாதிரியும் அவரோட குரல் எங்கேயோ கேட்ட மாதிரியும் அவரோட உடல் வாகு அதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்குது, ஏதோ பக்கத்து ஊராக இருக்கும், ஆனால் நான் அவரை வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்த மாதிரியே இருக்கேன்ட்டு சொல்லியிருக்காங்க. அவன் கூட வந்தது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா உன்னுடைய அப்பா தான். நீ வந்து எப்பொழுதுமே வந்து நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் உங்கள் அப்பாவை நினச்சிக்கிட்டு எதாக இருந்தாலும் காரியங்கள் செய்கிற, உனக்கு வந்து உறுதுணையாகவே உங்கள் அப்பா வந்து உன் கூடவே இருக்கார். அதனால தான் அன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அசம்பாவிதம் நடக்க இருந்த இடத்துல வந்து உன்னை வந்து பாதுகாப்பாக உங்கள் வீட்டுக்கு உன்னை கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போயிருக்காரு. முருகனுக்கு வந்து அப்படியே உடம்புல பில்லரிச்சு போயிருக்கு. ஒரு மாதிரி பில்லரிச்சு போனோன்னே கண்ணில் வந்து அப்படியே ஒரு துளி கண்ணீரே வந்துருச்சு, நம்ம அப்பாவை நம்ம கூட வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து சின்ன வயசுலேருந்து அவர் வந்து அப்பாவை அந்த அளவுக்கு பார்த்தது கிடையாது. ரொம்ப ஒரு 5 வயசு இருக்கும் போதே அப்பா இறந்ததுனால அந்த மாதிரி இருந்ததாக சொல்கிறார். அவருக்கு பின்னூர்லாம் போட்டுவிட்டு முடியெல்லாம் போட்டுவிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கேன். வீட்டுக்கு வந்தோன்னே ஜுரம்லாம் அப்படியே லைட்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சோன்னா அவங்க அப்பாவை ஃபோட்டோ பார்த்துட்டு கண்ணீர் மல்க அழுதுருக்காரு. என் கூட வந்தியப்பா, உன் முகத்தை வந்து நான் பார்க்காம விட்டுட்டேனே, அந்த இருட்டில் நான் வேறு யாரோ நினச்சிக்கிட்டு பக்கத்தில் யாரோ நினச்சிக்கிட்டு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மனமுருகி அவங்க அப்பாவை ஃபோட்டோ பார்த்து வேண்டியிருக்காரு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இது நாள் வரையும்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நம்ம சம்பவம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா 30 வயதுலேருந்து இன்னைய வரைக்கும் கிட்டத்தட்ட அவருக்கு 54 வயசு ஆகுதாங்க. 54 வயசு வரைக்குமே இன்னமும் அவங்க அப்பா வந்து நேரடியாக இன்னும் நான் பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட இந்த சம்பவத்தை சொல்லி முடித்தாருங்க. முருகன் ஐயாவுக்கு வந்து ஒரு நன்றியை சொல்லிக்கலாங்க. இந்த சம்பவத்தை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இதுபோல் இன்னொரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் தமிழ். நன்றி உறவுகளே.